சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 20வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66 20 வாசிங்க பார்ப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கர்த்தர் தள்ளுவது இல்லை. என் ஜெபத்தை தள்ளாமல் அவர் கிருபை என்னை விட்டு விலகாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அதை விட பெரிய மேன்மை என்னங்க வேணும் நமக்கு? என் ஜெபத்தை எப்பொழுது தள்ள மாட்டார்? என் ஜெபத்தை தள்ளாமல் நான் பாதுகாத்துக் கொள்ள என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும்? இதை வாசித்து பாருங்க. சங்கீதம் 27 சங்கீதம் கடைசி 3 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 27 கடைசி 3 வசனங்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும், ஆக்கிரமித்து என்ன பண்றாங்களா? சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். அவன் சொல்றான், நான் ஜீவனுள்ள தேசத்துல நன்மையை காணாதிருப்பேன் என்று நான் காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் நான் என்ன பண்ணிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். அப்ப என்னுடைய ஜெபம் என்ன? என் நம்பிக்கை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய பர்வதத்தில், தேவனுடைய காரியத்தில், சியோனில், அங்கே புதிய எருசலேமில் நானும் அங்கே இருப்பேன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என் ஜெபம் தள்ளப்படாம இருக்கணும் அப்படின்னா நான் உலக பிரகாரமான காரியத்தை, சத்துருக்கள் வர்றாங்க, அவன் வர்றான், இவன் வர்றான், எனக்கு எதிரடையா இதை பண்றான், அதை பண்றான், இதையே நான் யோசித்து கொண்டிராமல் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மேலானதை பிடித்து கொண்டு, எதை பிடிச்சுக்கணுமா? மேலானதை அப்படி பிடிச்சுக்கிட்டு அதை முன்னேற ஆரம்பிக்கும் பொழுது என்ன சம்பவங்கள் அங்க நடக்குது அப்படின்னா வாசித்து பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. யாருக்கு காத்திருக்கணுமாங்க? நீங்க ஜெபிக்க யாரிடத்துல காத்திருக்கணும்? தேவனிடத்துல நீங்க காத்திருக்கணும். You have to wait in God's feet. For what? கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என்ன பண்ணுவாரா? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். புலம்பிட்டே அலையிறது, ஒரே புலம்பல், ஒரே புலம்பல். அப்படி நம்ம புலம்புவோம் தெரியுமா? இன்னைக்கு காலைல நான் புலம்பிட்டே தான் தெரிஞ்சேன். இன்னைக்கு காலைல முதல் ஆராதனை போறதுக்குள்ள ஐயோ அவ்வளோ புலம்பல், எரிச்சல், கோபம் அப்படி மேலே ஏறுது. அப்படி கப்ப பிபி ஏறுது. என் கண் அப்படியே பிபி ஏற கண்ணு மறைக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகல. என் பொண்ணை தொப்பி எடுக்க சொன்னேன். என் மனைவி தான் சொன்னா தொப்பி எடுத்து, அப்பா தொப்பி எடுத்து, அவன் கை வீசி வந்துட்டா, தொப்பி எடுக்கல. வெயில், பயங்கர வெயில், என் கண்ணு பயங்கரமா கூசுது. தொப்பி எடுக்கல ஒண்ணு, வண்டி ஸ்டார்ட் ஆகல ஒண்ணு. என்னடா பிரச்சனை? காலையில என்னடா இது இவ்வளோ சோதனை, நமக்கு சோதனை மேல் சோதனை. என் மனசுல அப்படி எரிச்சல், அந்த தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டா எப்படி வரும்? அப்படி காப்ப வச்சு வாங்கிட்டே தான் வரேன். இவங்களெல்லாம் திட்டினே தான் வரேன், திட்டினே தான் ஒரு கொஞ்சம் தூரம் போறேன். எனக்குள்ளே நான் ஒரு சத்தம், எனக்குள்ளே ஒரு சத்தம், நீ அமைதியா வர மாட்டியா? கொஞ்சம் அமைதியாரு, ஓவரா டென்ஷன் ஆகிறாரு. பாய முடிக்க, பாய மூணாலும் மனசு சும்மா இருக்குமா? மனசு உள்ள போட்டு குடையுது. நான் சொன்னேன், இல்லை, நான் அப்படியே ஆண்டவரை துதிச்சுட்டே போறேன். வேற ஒண்ணுமே பேசல. ஆண்டவரை துதிச்சுட்டே போறேன். ஆண்டவரை கனப்படுத்தி அப்படியே துதிச்சு போறேன். என்ன எரிச்சல் மூட்ட நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை என்ன பண்ணுவார்? சிறப்படுத்துவார். திடமனதோடு என்ன பண்ணு? கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. நாம் யாருக்குங்க காத்திருக்கிறோம்? யாரை காத்திருக்கும்படி நாம் இடம் கொடுக்கிறோம்? யாருக்கு இடம் கொடுக்கிறோம்?
நாம் உலக பிரகாரமான காரியங்கள், ஒரு மனிதன் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டா அந்த மனிதனுக்காக இரவெல்லாம் காத்திருப்போம். காத்திருக்குமா? காத்திருக்க மாட்டோமா? இரவெல்லாம் காத்திருப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடவ காத்த கிளின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா என்ன தெரியலையா? அது எடவ காத்த கிளி இல்லை, இலவ காத்த கிளி. எடவ இல்லை, இலவ மட்டும் காத்த கிளி. என்னன்னா, கிளி எப்போதுமே பழங்களை போய் அழகா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டது. ஒரு கிளி என்ன பண்ணுச்சு, இலவம் பஞ்சு உள்ள மரத்துல கூடு கட்டிச்சு. கூடு கட்டிட்டு பார்த்தா இலவம் பிஞ்செல்லாம் சின்ன சின்னதா இருக்குமா? அப்படி சின்ன சின்னதா இருந்தோடனே உடனே இவருக்கு ஒரு ஐடியா, நம்மளை மாதிரியே பச்சையா இருக்கு, நம்மளை மாதிரியே இருக்காது, இது படுக்கும். இது படுத்தா நம்ம என்ன பண்ணலாம், அங்கங்கே போய் தேட வேண்டியதில்லை, இங்கேயே உட்காந்துக்கும் அப்படின்ட்டு வேற எங்கேயுமே பறக்கல, அங்கேயே உட்காந்துருச்சு. உட்காந்து காத்திருக்குது. அதுவும் பெருசாகும். பட் காணது என்னாச்சு, அப்படியே பெருசாகுது. இவரும் உட்காந்து கடிச்சிடலாம், இன்னைக்கு படுத்துறோம். பச்சையாக தானே இருக்கு. எப்போதுமே பழம் எப்படி ஆகணும், கொஞ்சம் கலர் மாறணும். அணிலுக்கு தான் தெரியும், அந்த ஒரு பச்சை நிறத்திலே கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த குருவிக்கெல்லாம் தெரியாது, இந்த கிளிக்கெல்லாம் தெரியாது. கிளிக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், படுக்கணும். படுத்து அந்த வாசனை, அந்த கோவப்பழமே பார்த்து படுத்து வாசனை அந்த காயெல்லாம் கிடைக்காது. இவர் காத்திருந்தவுடனே டக்குன்னு ஒரு நாள் அந்த பஞ்சை காணும், வெடிச்சு பஞ்சா போச்சு. இது அப்படியே சோகமா, என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் அது நாளடைவில் எப்படி வந்துடுச்சு, எடவ காத்த கிளின்னு வந்துச்சு. எடவ காக்கல, இலவை காத்த கிளி. சரியா? இந்த இலவ மஞ்ச காத்து உட்கார்ந்துருக்கிறது போல, பழம் நினைச்சு பஞ்ச பார்த்து உட்கார்ந்துருந்ததை போல, நாம யாருக்காக காத்திருக்கிறதா முக்கியம். நான் தேவனுக்காக காத்திருக்கிறேனா இல்லை வேற யாருக்காக நான் காத்திருக்கிறேன்? நான் காத்திருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க காத்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்காக காத்திருந்தா ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வச்சிருக்க. வாசிங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஐசாயா chapter 43 verse 2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம் என்னவா, நீ தண்ணீர்ல நடந்தாலும்பா நான் கூட தான். நீ மூழ்கி போக மாட்ட, அக்கினில நடக்கிற வேக மாட்ட. ஆனா அக்கினி ஜுவாலை என்ன பண்ணாது, உன் பேர்ல பற்றாது, உன்னை எரிச்சிடாது. நீ நல்லா தான் இருப்ப. அப்ப என்ன, சோதனை காலத்திலேயும் நான் உன் கூட தான் இருப்பேன். சோதனை நெருக்கடி வரும்பொழுதும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன்னா நீ எனக்கு காத்திருக்கிற. அல்லேலூயா. அடுத்த வசனம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்களா, ரொம்ப ஹைலைட்டா பேசுவாரு. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடி. இப்ப என்னன்னா அடுத்த வசனம் தான் அது. 4வது வசனம். 3வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பர். அவரு அழகா அடைமொழி சொல்றப்ப, நான் என் இஸ்ரவேலின் பரிசுத்தர்பா, ஆனா ஓ மீட்பர். உனக்கு ஈடா, உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், உன்னை மீட்டுக் கொள்ளும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உனக்கு ஒரு வெற்றியை தரும்படி, உன்னை உன் கூட இருந்து வழி நடத்தும்படி எகிப்தை உனக்கு தந்த. யாருக்கு தந்தாரா? யாருக்கு தந்தாரா? புரியல. உங்களுக்கு நல்லா கொடுப்பாரு.
எல்லாம் அப்படியே நமக்கு நமக்கு நமக்குன்னே இருங்க. வாசிங்க அந்த வசந்த மறுபடியும் தெளிவா வாசிங்க. உங்களுக்காக, யாருக்காக? எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரா? எகிப்தையும் என் ஜீவனுக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் தந்தார். என்னை மீட்டுக் கொள்ளுகிறதுக்கு ஒரு கிரையம் தந்திருக்கிறார். அது என்ன கிரையம்? எகிப்து என்பது தங்க வயல்கள் நிறைந்த ஒரு பகுதி. எத்தியோப்பியா என்பது பல விலையேற பெற்ற கற்கள் நிறைந்த பகுதி. இதெல்லாம் இருக்கு. சேவா உடைய ராஜஸ்ரீ, அங்கேயும் தங்கம் வைடூரியம் இருக்கக்கூடிய இடம். நீங்க இந்த 3 பகுதி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் தங்கத்தை கொள்ளையிட்டார்கள். சேபாவுடைய ராஜஸ்ரீ வந்தா. எத்தியோப்பியா அது பெரிய தங்கமும் கற்கள், அதாவது கோமேத கற்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மீட்டுக் கொள்ளுவதற்கு நான் 3 விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை உனக்காக நான் விட்டு கொடுத்தேன். அல்லேலூயா. நமக்காக என்ன பண்ணிருக்காரா? அந்த நிலங்களை விட்டு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்கள யாரு? காலையில பழைய புதுசு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறதா? இந்த அப்படியே மந்தமாவே இருக்குது. நான் அவசர வாசிங்க. நீங்க யாரும் அதுல இருக்குது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனிதர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானவனானபடியினால். இப்ப நீ யாரு? தேவனுடைய பார்வைக்கு. உங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம காலையிலே இஞ்சி ஒரு டம்ளர் நிறைய கரைச்சி குடிச்சு வந்த மாதிரில உட்காந்துருக்கு. யாருக்கோ? எனக்கு இல்லை, யாருக்கோ. அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. யாருக்கு கர்த்தர் பேசுறாரோ அவங்களுக்கு தான். ஆமே. யாருக்கு வேணா பேசலாம். அது எனக்கு பேசலாம், உங்களுக்கு பேசலாம். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அது உண்டு. யார் அதை ரிசீவ் பண்றாங்களோ, யார் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை என்ன பண்ணேன்? சிநேகித்தேன், நேசித்தேன். அல்லேலூயா. போய் வீட்டுக்கு போறீங்கல்ல, போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னுங்க. எங்க நிக்கணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கணும். உங்களை தான் நீங்க பார்க்கணும். நீங்க அந்த கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே பார்த்து சொல்லணும், அவர் பார்வைக்கு நீ அருமையானவள். ஆமென். சொல்லுங்க, அவர் பார்வைக்கு நீ அருமையானவள், நீ கனம் பெற்றாய், அவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ நின்று சொல்லணும், ஐயா என் மூஞ்சி கற்பா இருக்குது, என் பல்லு எடுப்பா இருக்குது, அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. நீங்க அவர் பார்வைக்கு அருமை, நீங்க அவர் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். நானும் உன்னை சிநேகித்தேன். அப்ப என்ன? என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். இப்ப பாருங்க, பூக்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு. இந்த பறவைகள்லாம் எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த நேஷனல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பறவை பிடிக்கும். அதனால் அது நான் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எனக்கு நிறைய அதை வந்துட்டே இருக்கும். அதில் நீங்கள் பறவையை, சில பறவைலாம் பார்த்தா அழகாக வர்ணம் தீட்டு. அந்த பறவையோட கலரை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பறவைலாம் வந்து உட்காந்துட்டு அது அந்த பெண் பறவையை இழுக்கிறதுக்காக ஆண் பறவை அந்த தோகையை விரிச்சு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி இந்த கூட்டை அப்படியே பெருசாக்கி அப்படியே கத்தி 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 அப்படியே அடக்கும். அதெல்லாம் பார்க்க பயங்கர சூப்பராக இருக்கும். அப்போ நாம் அந்த பறவைக்கு கொஞ்ச காலம் வாழ்ந்து அழிய போகிற பறவைக்கு ஆண்டவர் அவ்வளவு காரியங்களை தந்து அதை போஷிக்கிறார். பூவை பாருங்களேன், நீங்கள் நிறைய பூவை விட புல்ல வளர பூவை பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது. புல்ல ஒரு பூ இருக்கும், வெள்ளை வெள்ளையேன்னு. நீங்கள் காலையில் பார்த்தா பனித்துளி அப்படியே தூவி இருக்கும். நீங்கள் அதை, நான் ரொம்ப பிச்சு விளையாடுற பூ. சின்ன வயசில் நான் போய் உட்காந்துட்டு
எங்கள் ஸ்கூலில் ஒரு கிரவுண்டு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் போய் உட்காந்து நாங்கள் உட்காந்து அந்த புல்லுடைய பூவெல்லாம் அப்படி பிடிச்சி ஒரு இவ்வளோ பஞ்சாக வச்சோம். அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். காலையில் பூக்கும், மதியானம் போய் பார்த்தா பூக்கும், சாயந்தரம் போய் பார்த்தா இருக்காது, குச்சி தான் இருக்கும். அந்த குச்சி கூட சாயந்தரம் விழுந்துடும். காலையில் பூத்து சாயந்தரம் விடக்கூடிய அந்த பூவையே கர்த்தர் உடுத்துவிப்பார் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளை பார்க்கிலும் பூக்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர். ஆமென். யூ ஆர் ஸ்பெஷல். நீ யாரு? தேவனுடைய பார்வையில் நீங்களே யாரு? சொல்லுங்களேன், நீங்களே யாரு? ஸ்பெஷல். விளையாட பெற்றதுலேயே உட்காந்துங்க. நீங்களாம் யாரு? ஸ்பெஷல். இதுக்கு செய்கிறாரு, அதுக்கு செய்கிறார், உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அப்போ என்ன சொல்றாரு? நான் என் பார்த்ததுல நீ எனக்காக காத்திருக்கிற, என்னுடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற, எனக்காக நீ வாஞ்சையோடு தாகத்தோடு உட்கார்ந்துருக்கிற, நான் உன்னை பார்த்த பொழுது என் பார்வை உண்மையில் பட்டதுனால நீ கனம் பெற்ற. ஆண்டவர் அழிக்க போகணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறார். பூமியை அழிச்சிடணும்பா, இனி இந்த பயமுகளை நம்பி ஒரு புண்ணியம் கிடையாது. அவன் கெட்டு குட்டிச்சவராயிட்டான். வேண்டாம், புதுசாக வேற ஆளை ஆதாமேவால் படைச்சதுக்கு கஷ்டம், இப்போ புதுசாக வேற ஆளை நம்ம படைப்போம் அப்படின்ட்டு ஆண்டவர் அழிக்க திட்டம் பண்ணி எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி அப்படி பயங்கர ஃபெரோஷியஸ், அதாவது பயங்கர கோபத்தில் கட்டுப்பாய் இறங்கி பூமியை அழிக்க வந்தப்ப ஒருத்தம் மட்டும் கம்மிட்டே உட்காந்து, ஒருத்தம் மட்டும் ஜனங்களோடு கலவாமல் உட்காந்துருக்கான், ஒருத்தம் மட்டும் பாவம் செய்யாமல் உட்காந்துருக்கான், ஒருத்தம் மட்டும் தன் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணி உட்காந்துருக்கான், ஒருத்தம் மட்டும் தன்னுடைய வீட்டில் தேவனை பற்றி தேடுதலோடு உட்காந்துருக்கான். அந்த அறிவு, ஏன்னா அவங்க தாத்தா தான் ஏனோக்கு, அவன் அப்படி உட்காருக்கிறான். மெத்துசெலா, ஏனோக்குடைய அந்த 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 சாயல் அவங்ககிட்ட இருக்கும் போல அப்படியே காத்திருக்கான். அப்படி பார்க்குறாரு. அடிக்க போகும்போது அப்படியே பார்ப்பாங்கல்ல, பார்த்துட்டு பார்க்குறாரு. ஒருத்தம் மட்டும் வேதம் சொல்லுது, பூமியில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். இது எவ்வளவு பெரிய கிரேஷியஸ் தெரியுமா? ஒரு மனிதனை அழிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனை பார்த்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இவனுக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா நான் அழிக்க போறப்பா. சிரிக்கிறான். என்ன சொல்றாரு? பெரிய மழை வரப்போது, நான் அழிக்க போறேன். உடனே நம்மளுக்கு அது புரியல. நீ உனக்கு புரியாதுடா, முதல்ல அந்த மரத்தெல்லாம் வெட்டி என்ன பண்ண, கொப்பேர் மரத்தில் என்ன பண்ண, ஒரு வேலையை செய்யலாம். நம்மளும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்ட்டு கட்ட கட்டன்னு போகிறான். இவன் பிள்ளைங்க 3 பசங்க, 3 மருமக்கமாரு, இவன் கொண்டாட்டி எல்லாம் 8 பேர் சேர்ந்து மரத்தை வெட்டுறான், கீழே கலக்குறான், அதான் பண்ணுறான், இதை பண்ணுறான். வேலை அப்படியே கப்பன்னு கட்டிட்டு வரான். ஊரில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறான், என்னடா தரையில் நீச்சல் அடிக்க போறியா, எப்படி அது, என்னடா அப்படின்னா இவன் ஒன்றுமே கட்டுக்கலாம். அவர் சொல்லிட்டா நான் செய்கிறேன், அவன் சொல்லிட்டா நான் செய்கிறேன். இதாங்க கண்களில் கிருபை, இதான் கண்களில் கிருபை. அவனுக்கு ஏன் கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா, தேவனுக்கு அப்பழுக்கு இல்லாமல் அப்படியே கீழ்ப்படுகிறார். அவர் பேசிட்டா என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட ஆண்டவர் அப்படி இல்லை. சோப் போடுறோம், மகனே மகளே கொஞ்சம் தூசி எழும்பு. முதல்ல அவர் என்ன பண்ணாரு? உன்னை வாழாக்காமல் தலையாக்கு, நீ கீழாகாமல் மேலாக. அப்பா ஐயோ, டெய்லி இதை சொல்லிட்டே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் அப்படி சொல்ல, எனக்கு தெரியுமே என் ரூபவதியே. உடனே நம்மளுக்கு அப்போ தான் உற்சாகம் வரும். டெய்லி ஆண்டவர் சொல்லணும். இந்த வெளிநாட்டில் வீட்டுக்காரன் பொண்டாட்டியை பார்த்து, டார்லிங் ஐ லவ் யூ. எப்போ? காலையில் எழுந்தோடனே சொல்லணும், டார்லிங் ஐ லவ் யூ. உடனே அது சொல்லும், ஐ டூ. அடுத்தது இந்த சாப்பிடும்போது, வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போனதுக்கப்புறம்
அங்கேருந்து அவர் அடிக்கிற ஃபோன் அடிச்சு, டார்லிங் ஐ லவ் யூ, ஹனி ஐ லவ் யூ சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் தாமதம் ஆச்சுன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் வீட்டு. அங்கே எப்படின்னா இந்த வக்கீல்கிட்டலாம் போக வேண்டியதில்லை, அங்கே கோர்ட் வாசல்ல ஒரு மிஷின் இருக்குமா, இந்த மிஷினில் போய் டைவர்ஸ் நோட்டீஸ், டைவர்ஸ்க்கு வந்து ஏமா என்னென்ன இது டீட்டெயில் போட்டிங்கன்னா வந்துடும், எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே அதில் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வீட்டுக்கு போயிடும். 6 மணி நேரத்தில் அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வேற ஊருக்கு போயிடுவான், இவன் வேற ஊருக்கு போயிடுவான். கேட்டாக்க நான் தான் அவனுக்கு வெயிட் பண்ணேன், நீ என்ன பண்ண, ஒன்றும் ஹனின்னு வரல, ஹவாரின்னு வரல, லவ் யூன்னு வரல, என்ன நீ. நம்மளால் அப்படிதான். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நயவசனைப்பாய், நம்மளை என்ன பண்ணுவாரா நயம் காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு போய் தன் உச்சிதமான அந்த அன்பை காட்டுவார். உன்னத பாட்டில் வாசிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உன்னத பாட்டில் அவள் சுலபத்தை சொல்லுவா, தன் காதலனை பார்த்து தன் புருஷனை பார்த்து வாரும் வயல்வெளிக்கு போவோம். அந்த வயல்வெளியில் என்ன இருக்கு, வயல்வெளியில் பூவும் பிஞ்சுமான பூக்கள் பூத்திருக்கு, பிஞ்சு இருக்கு, வாசனை வீசுது, வாப்பா என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு அங்கே தர, புதிதும் பழையதுமான கனிகள் அங்கே இருக்கு, வாங்க போவோம். நம்மால் உடனே நீ முத்தரிக்கப்பட்ட தோட்டம், துறவு கட்டப்பட்ட கிணறு, நம்மால் உடனே அப்படி சொன்ன உடனே இவ்வளவு மயங்கிட்டான். உடனே நீ கற்பா இருந்தாலும் என்ன அழகா இருக்கிற, நம்மளுக்கு அங்கே இருப்பு கொள்ளலை. நீங்கள் வாசி பாருங்களேன், நீங்கள் உன்னத பாட்டை போய் உட்காந்து வாசி பாருங்களேன், வாசி பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நயவசனிப்பாக கூட்டிகிட்டே போய் ஆளை தள்ளிட்டு போயிட்டார். ஆளை எங்கே தள்ளிட்டு போயிட்டாரு, தன்னுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். இவளோ ஆடு வைக்கும்படி திராட்சை தோட்டத்தை காக்கும்படி ஒரு இடத்துல விடப்பட்டிருந்தா, இவளை தள்ளிட்டு போய் இவர் தன் அரண்மனை கொண்டு போயிட்டாரு. அவ சொல்றா, என் திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை, என் மந்தையோ நான் மேய்க்கவில்லை, நான் வேறொரு மந்தையை மேய்க்க, வேறொரு திராட்சை தோட்டத்தை காக்க நான் கூலி அமர்த்தப்பட்டேன். தனியாக கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கலாம். நம்ம ஆண்டவர் அப்படிதான். எப்படின்னா நீங்க கீழ்ப்படியில நினைச்சுக்கோங்களேன், உங்களை அழகாக பிஸ்கெட் காட்டுறாரு, வா வா வா. நம்மளால் என்ன பண்ணுறாரு, பிஸ்கெட்டை பார்த்துனே வந்தோடனே கரெக்டாக எங்கே போட்டு அமுக்கி எங்கே சுருக்கு போடணுமோ சுருக்கி வச்சு அமுக்கு அமுக்கி சொல்கிறார், இந்த வேலையை நீ தானே செய்யணும். ஊழிய இடத்துல சும்மா வராது. அப்படி நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் மகனே நான் உன்னை ஊழியத்துக்கு அடைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கூப்பிடுவார். நம்ம பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டார், ஏப்பா ஊழியத்துக்கு வாப்பா. சொன்னேன், நாட் நவ் லார்ட், இப்போ தான் எனக்கு பிஸ்னஸ் கப்பா 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 கப்பான்னு கத்த கட்டுது, வர முடியாது, இப்போ வர முடியாது, வேற எப்போ. ஐயோ ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இந்த சண்டே ஆச்சுன்னா ரோடோட போய் சுவிச்சு அதை செய்கிறேன், ஃபுல் டைம்லாம் வர முடியாது. அப்படியா, வரமாட்டியா, 6 மாதம் பேசுனார், வருவியா, ஐயோ வரமாட்டேன், வரமாட்டியா, ஒழுங்கு ஞாபகமாக சொல்லு, வருவியா வரமாட்டியா, வரமாட்டேன். நல்ல பிஸ்னஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரில் அப்படி பணத்தை அடுக்கி நியூஸ் பேப்பரில் சுற்றி தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போயாவது 500 தாள் இருக்குது, அப்போ அதெல்லாம் கிடையாது, 100 தாள் தான். 1.25 லட்சம் 2 லட்சம்னாலும் அப்படி தான் வரும், அப்படி தான் வச்சு கட்டி கொண்டு வந்து தசமபாகத்தை கொடுப்பார். பயங்கர பிஸ்னஸ் ஓடுது. ஸ்டோர் ஜூனியர் தான் வராரு, ஒரு கூட்டம் நடக்குது, ஓப்பன் காலிங் கொடுக்குறாரு. அப்போ தான் நான் பைபிள் காலேஜ் போகிறேன். இவர் பாஸ்ட் கேட்குறாரு, இதோ உனக்கு தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஐயோ பாஸ்ட், ஐயோ நம்மளாம் அடியா அடியா போ. இவர் கப்பலில் ஏற்றுனார்ல கண்டெய்னர் ஒரு 2-3 கண்டெய்னர் ஏறிச்சு, ஒரு 20 லட்ச ரூபா சார்ஜ். இந்த 20 லட்சம் எப்படின்னா எல்லார்ட்டையும் கடன் வாங்கி வறுத்து
பேக் பண்ணி சிங்கப்பூர் மலேசியா அனுப்பிடுவாங்க. அங்கே போய் லோடு இறங்கினோடனே இவங்களுக்கு பணம் பேங்க்கில் வந்துடும், கடன்கள்லாம் அடைச்சிடுவாங்க. மீதி லாபம். ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்கன்னா 30 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிறோன்னா இவங்க என்னென்னா 20 லட்சம், இப்போ 20 லட்சம் இல்லை, ஒரு 30-40 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு லோடு போகுது, அடுத்த லோடுக்கு நாங்கள் அனுப்பணும். அப்போ எல்லாத்தையும் வாங்கி ஒரு ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும் பணம். கடலை ஒருத்தவங்கிட்ட, பட்டாணி ஒருத்தவங்கிட்ட, மல்லாட்டை பயிர் ஒருத்தவங்கிட்ட, உப்பு ஒருத்தவங்கிட்ட. இன்றைக்கி அவர்கிட்ட கேளுங்களேன், உப்பு எங்கேயா கிடைக்குன்னா இந்த கடையில் கேளு, உப்பு கிடைக்குங்களா? மல்லாட்டை எங்கேயா நம்ம கடை, இந்த கடையில் கேளு, சீப்பா நல்ல மல்லாட்டை குவாலிட்டியாக கிடைக்குன்றார். கப்பலில் போச்சு, வீட்டுக்கு வருவியான்னாரு, வரமாட்டேன்ட்டாரு. ஆண்டவர் கப்பலை நிறுத்திட்டாரு. நடுக்கடலில் 3 மாதம் நிற்குது. மல்லாட்டெல்லாம் தோல் இருக்கார், இது கொண்டக்கடலாம் தோல் இருக்கார், அப்படியே பியூராக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. நான் அங்கே ப்ரேயருக்கு போனோன்னா எனக்கு நிறைய கொடுப்பார். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பேக்கெட்டை எனக்கு எடுத்து கொடுப்பார். நான் சொன்னேன் வேணாம் பிரதர்னா, இல்லை நீ நம்ம சாப்பிட்டது போக தான் அவன் வெள்ளைக்காரன் சாப்பிடணும், மற்றவன் சாப்பிடணும், நம்ம சாப்பிடுவோம். நின்றுச்சு, எல்லாம் நமத்து போச்சு, எல்லாம் பூர்ணம் பூத்துச்சு, எல்லாம் கடலில் இருந்துச்சுன்னா என்ன உப்பு தண்ணியில் மேட்டம் முடிஞ்சு 3 நான் எத்தனை கண்டெய்னர், அத்தனை கண்டெய்னர். இவருக்கு செய்தி வருது, ஒழுங்கா லாபத்தில் இருக்கும்போது வந்துருக்கலாமா, கூப்பிட்டப்பவே வரலையா? இப்போ நஷ்டமான உடனே கடைக்காரன் வந்துட்டாங்க. இருக்கிற இடத்துல பெரிய வீடு, அண்ணன் தம்பி எல்லாம் லைனாக இருப்பாங்க, பார்க்கவே கண்குள்ள காட்சியாக இருக்கும். நான் அடிக்கடி போவேன். அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேர் ஒவ்வொருத்தர் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்தில் இறந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது நாங்கள் போய் ப்ரேயர் நடத்துவோம். நல்லா இருக்கும். இந்த வீட்டில் ஒரு அண்ணன், இந்த வீட்டில் ஒரு அண்ணன், அந்த வீட்டில் ஒரு அண்ணன், அப்படி லைனாக இருப்பாங்க. அவங்க அக்கா பெரிய பின்னாடி பெரிய தோட்டம், நல்லாயிருக்கும் வீடு, ரொம்ப பெரிய வீடு. சின்ன பசங்கள்லாம் ஆடி, இப்போ இருக்கிற எல்லாம் பாசஸாக இருக்காங்க பசங்கள்லாம், அவ்வளோ பேர் சின்ன பொடி பயிர்கள் எல்லாம் ஓடி ஆடி விளாடுவாங்க. அடிக்கடி நாங்கள் போய் அந்த வீட்டில் ஜெபம். நான் தான் ஏரியா பாஸ். அதுக்கு முன்னாடி ஏரியா பாஸுக்கு முன்னாடியே நான் அந்த அங்கே ஒரு ப்ரேயர் நடந்துச்சு, ஆராதனை. அதுக்கெலாம் நாங்கள் சில நேரத்தில் பிரசங்கம் பண்ண எங்களை மாறி மாறி அனுப்புவாங்க. யூத்தாக இருக்கும்போது நாங்கள் போவோம். பாஸ்டருக்கு படிக்காமலே சில நேரத்தில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல. அப்போ நாங்கள் போயிருக்கோம். நான் அந்த வீடெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எல்லா வீடு வித்தாச்சு, நடுத்தருக்கு வந்தாச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடை வித்தே ஆகணும். அதை ஒரு ஆள்கிட்ட விற்றார். காசை கொடுத்தா எவன் காசு கொடுத்தாலுமே அங்கே அடையும். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, அப்படிதான் கேட்டார். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் சொன்னாரு, சர்ச்சில் போய் உட்கார்றா, சர்ச்சில் போய் உட்காரு. வந்தார் பாஸ்டர்கிட்ட சொன்னார். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ஐயோ நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க பிரதர், நான் உங்களுக்குலாம் அவ்வளோ காசெல்லாம் தர முடியாதுன்னா லட்சக்கணக்காக அவர் புடக்கணவர். நான் வேணா ஒரு 1500 ரூபா தர முடியும். என் மனைவி அப்போ 750 தான் வாங்கணும். பாஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரி, அதுதான் எல்லாமே ஆளினால். ஆனால் அவன் 750 தான் வாங்கணும். அவருக்கு ஏன்னா குடும்பஸ்தர், அவருக்கு ஒரு 1500. ஏன்னா அப்போ அவ்வளோதான் தர முடியும், வருமானம் அவ்வளோதான். என்னென்ன மிஷனரிக்கு தரணும், சபை கட்டணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அவர் அப்படி தந்தோடனே உன்னை ஒழுங்காக கூட்டப்போ 1000கணக்காக கையில் கொடுத்து சந்தோஷமாக வர சொன்னா வந்திருக்கலாமா? வீடு போயிருக்காது, அது போயிருக்காது, இது போயிருக்காது. இவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் மற்றவங்க வீடெல்லாம் போச்சு, இவர் வீடு மட்டும் போயிட்டு. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 பிள்ளைகளை ஊழியத்தில் மீட்டு கொண்டார். இப்போ 2 ஊழியத்தில் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்போ என்னெல்லாம் இழந்தார், அப்போ எதெல்லாம் இழந்து போனார், இன்னைக்கு எல்லாத்தையும் பல மடங்கு கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாமல் அந்த சபையில் அணுவும் அசையாது.
டீ போடுறவன்ல இருந்து சமைக்கிறவன்ல இருந்து எல்லாம் அவரை வந்து சாப்பிடுவான். ஆமா, சந்தோஷமா சாப்பிடுவான். இதால் வந்துட்டாரா முடிஞ்சது. 10 லிட்டர் என்ன வேணும், அவர் கரைச்சி கொட்டிட்டு 5 லிட்டர் வாங்கிட்டு வருவார். அதுலேயும் 2 லிட்டர் தான் தருவார். இதுல சமம் போதும். இப்ப அவர் இல்லாம ஒரு பக்கமும் கையெழுத்தாக, அவர் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, ஜாம்பவான் மாதிரி பண்ணையார் மாதிரி போயிட்டு அப்படி போய் வண்டியில போய் அப்படி உட்காருவார். வண்டியில போய் அப்படி உட்காந்து அவர் கீழே வேலை செய்யறார். அப்படி நிறைய பேர் வணக்கம் முதலாளி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில பாசஸ் அங்கே வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களாம் பாசஸாக இருக்காங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. கர்த்தர் அந்த கம்பெனியை ஒரு நாளில் மூடினா. நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதுக்காக நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய அன்பை நமக்கு காண்பித்து நமக்கு சொல்லும் பொழுதே கீழ்ப்படிந்து, சாமி வந்துடுறேன், என்னை சரண்டர் பண்ணுறேன், வேற ஒன்றும் நான் அட்டகாசம் பண்ண மாட்டேன்னு வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா ஆண்டவர் போட வேண்டியதை போட்டு குத்த வேண்டியதை குத்தி அப்படி தான் எடுப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மீன் பிடிக்கிறவர், நம்ம ஆண்டவர் மீன் பிடிப்பார். எப்படி தான் போடுவார், வலையை போடுவார். வலையில் மாட்டுற மீன் என்ன ஆகாது, அடிபடாது. அடிபடுமா, அடிபடாது, அழகாக வந்துடும். வலையிலையும் மாட்டலன்னா தூண்டில் போடுறார். தூண்டிலையும் மாட்டலன்னா சில்லாக்கோல்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? சில்லாக்கோல் தெரியாது, ஈட்டி மாதிரி இருக்கு. அதை வச்சு அப்படி சக்கரை குத்தி எடுப்பாங்க மீனை. தூண்டிலையாவது உயிர் இருக்கும், வலையில் உயிர் இருக்கும். இதில் அதெல்லாம் கிடையாது. சதப்புற உள்ள குத்தி கிழிச்சு எடுப்பாங்க. அதுலேயும் மாட்டலாம், அதுலேயும் மாட்டலாம். என்னடா எல்லாம் நான் மீன் பிடிச்சிருக்கேன், இதில் எல்லாத்துலேயும் மீன் பிடிச்சிருக்கு, அதுலேயும் மாட்டலாம். இந்த தண்ணி பட்டாசு கொண்டு இருக்கு, பட்டாசுலே தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு கொண்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மீன் மாட்டாது, சிலாக்குள்ள குத்தாலும் மாட்டாது, இந்த வலையை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் மாட்டாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், குண்டானில் சோத்தை நல்லா பிசைஞ்சு ஒரு குண்டானில் உள்ள வச்சிருவோம். வலை போட்டாலும் நிற்காது, குண்டானில் அப்படியே அதனாலும் வராது. ஒகேனக்கல்ல பார்த்தோம், அவன் அப்படியே சாப்பாட்டை ஒரு சாதத்தை ஒரு குண்டானில் போட்டு அப்படி கலக்கி ஒகேனக்கல்ல வச்சான். அவ்வளோ மீன் அப்படியே தூக்கிட்டான், அவ்வளோ மீன் உள்ள மாட்டிச்சு. அப்படியே கவுத்துனா அதுலேயே ஆஞ்சா, அப்படியே மசாலா போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு கையில் கொடுத்தான். நாங்கள் அந்த மாதிரி நினச்சி நான் எங்கள் ஊரில் போய் வால்பாரில் போய் அந்த மாதிரி வேலையை பார்த்தா அது ஒரு மீன் மாட்டல. உடனே கூட ஒரு பையன், ஏன் கஷ்டப்படுற, இதை வரேன் அப்படின்ட்டு ஒரு பட்டாசு செட்டு வந்தேன், கொளுத்துனான், தூக்கி உள்ள போட்டான், எல்லாம் செத்து மாதிரி அந்த இடத்த அணைச்சிட்டான். இப்போ பற்ற வச்சு போட்டான், எல்லாம் செத்து மிதக்குது அதிர்ச்சியில். அவன் என்ன சொன்னான், இப்போ பொறிக்கும், எல்லாத்தையும் பொறுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்தோம். சிலது பீஸ் பீஸாக போயிடுச்சு, சிலது அப்படி பீஸ் பீஸாக போகும். ஆண்டவர் என்ன சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நீ கனம் பெற்றதுனால நானும் உன்னை நேசித்தேன், நான் உன்னை நேசித்ததுனால இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்த்தேன், நான் வடக்கை நோக்கி கொடு. போதும் போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, எதெல்லாம் நீ இழந்தையோ அதெல்லாம் வச்சு உனக்கு நான் திரும்ப தருவேன். வடக்குல இருந்து கிழக்குல இருந்து மேற்குல இருந்து தெற்குல இருந்து என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் உன் கையில கொடுப்பேன். நீ எதை இழந்த அது உனக்கு கிடைக்கும். ஏன் எப்ப கிடைக்கும், காத்து. எங்க காத்திருக்கணும், அவருக்காக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், திடமானதோடு காத்திருக்கணும், புலம்பிட்டே காத்திருக்க கூடாது. சிலர் புலம்பும் பார்த்தீங்களா, சிலர் புலம்பிட்டே இருக்கும், அப்படியே புலம்பல் அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த புலம்பலில் காத்திருந்தா அங்கே ஒன்றும் நடக்காது. உண்மையாக காத்திருந்து பாருங்க, பொறுமையோடு காத்திருந்து பாருங்க, தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் திடமனதை காத்திருந்து பாருங்க. அவர் உங்கள் நடுவில் இறங்கி வந்து நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ கேட்காது அவருக்கு தெரியும், எதை கொடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் அத்தனையும் கொடுத்து உங்களை நன்மை நான் நிரப்பி விடுவார்.
இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கார். இது எனக்கு ஆச்சரியம். இந்த வசனத்தை நான் தியானித்தப்ப நான் எங்கேயும் எழுதியெல்லாம் வச்சிடல, நீ எங்கேயுமே பார்க்க முடியாது, எழுதியெல்லாம் வச்சிடல. மனதில் ஆண்டவர் போட்டதை மாத்திரம் அதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறோம், உங்களை நேசிக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு என்னவா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் என்னைக்கு அதை சொல்ல போகிறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு நாம் சொல்லணும், தைரியமாக சொல்லணும். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக, அந்த தயவை நமக்கு தருவாராக, அந்த இரக்கத்தை நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், தேவனே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும், அந்த தயவை தாரும். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கூட, ஒரு நன்மையை கூட, ஒரு காரியத்தை கூட என் சுயத்தினாலேயோ மற்ற காரியத்தினாலேயோ நான் இழந்து விடாதபடி எனக்காக நான் விலையேற பெற்ற காரியத்தை செய்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இன்றைக்கு காலையில வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது, ஒரு நன்மை இழக்கக்கூடாது. ஆண்டவரே, எதை இழந்தாலும் எதை இழந்திருந்தாலும் நாங்கள் இப்ப ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் தம்முடைய தயவை விளங்க பண்ணுகிறார்கள். சிக்லாக்னு ஒரு இடத்துல தான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவன் யுத்தம் பண்ணபடி வந்திருந்தான். அந்த சிக்லாக்ல வந்தப்ப, இவன் திரும்ப வந்தப்ப அது கொள்ளையடிக்கப்பட்டிருந்துச்சு. தாவீது ஆண்டவர்கிட்ட வேற யார்ட்டையும் ஓடலை, அவன் தேடலை, அவன் தேவனுடைய சமூகத்தில் செபித்தான். நான் தண்டை பின்தொடரவா, எனக்கு திருப்பி கொள்ளுவேனா, எனக்கு அது திரும்ப கிடைக்குமா? ஆண்டவர் சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடருவாய், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா, ஒன்று குறைவிடாது. உனக்கு கிடைக்கிறது நீ கொஞ்சம் தான் இழந்த, ஆனால் உன்னை திருப்பிக் கொள்ளும் பொழுது அது பல மடங்கா இருக்கும் என்று சொல்லி அவனை அனுப்பினான். அவன் போனா, அவனோட 600 பேர் போறாங்க, அது 200 பேர் ரொம்ப பலவீனமாயிட்டான், 400 பேரோடு தான் போறான். ஆனால் வரும் பொழுது எத்தனை பரிவாரங்களோடு அவங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு நொடி பொழுதுல அவங்களை முறியடிக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து அவர்களை முறியடித்து அவன் திருப்பிக்கிட்டாங்க. அவன் மனைவியை திருப்பிக்கிட்டான், பிள்ளையை திருப்பிட்டான், இழந்த ஆடு மாடுகளை திருப்பிட்டான், இழந்த சொத்துக்களை திருப்பிட்டான். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த தண்டு வெளியிலெல்லாம் போய் கொள்ளையடிச்சுட்டு வந்து வச்சிருந்துச்சு, எல்லாவற்றையும் இவன் திருப்பி கொண்டான், எல்லாவற்றையும் இவன் திருப்பி கொண்டான். இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே ஆண்டவர் மிக தெளிவா தாவீது சிக்லாக்ல எப்படி திருப்பி கொண்டானோ, சிக்லாக்ல எப்படி அவன் திருப்பி கொண்டானோ, அவன் என் சமூகத்துல எல்லாவற்றையும் விசாரித்தபடினால அவன் திருப்பி கொண்டான். நீயும் திருப்பி கொள்ளுவார். இந்த காலவெளியில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தந்து, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எந்த குறைபட்டீர்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை, கிருபையை நீ ஒன்றிலும் இழந்து விடாதபடி தேவன் அந்த நன்மையை தந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ விசுவாசித்தா அதை பெற்றுக்கொள்ளணும். நீ விசுவாசித்தா அது உன் தலையில் வந்து இறங்க. நீ விசுவாசித்தா ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பி வரும். நீ விசுவாசித்தா உன் மேலே ஒரு அக்கினி வந்து இறங்கி, கர்த்தர் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேன், தருவேன், காத்து தருவேன். 1-2 அல்ல, நீ இழந்ததை விட பல மடங்கு நன்மைகள், பல மடங்கு கனத்தை, பல மடங்கு மேன்மையை, பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து மேன்மைப்படுத்த போதுமானவர். இந்த காலத்தில் இன்னும் நிறைய சொல்கிறாரு, ஆனால் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொள்ளுவோம், அவரை விட்டு விடாமல் பிடித்து கொள்ளுவோம். அவரே பெரிய காரியங்களை செய்தார். இந்த சிக்லாக் சம்பவத்துக்கு பின்பு தாவீது ராஜாவாய் மாறினான். தாவீது யூதாவின் மேல் ராஜாவாக அமர்த்தப்பட்டான்.
இந்த சம்பவத்திற்கு பின்பு கர்த்தர் தாவீதினுடைய தலையை உயர்த்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார். உங்களை என்னை அவர் மேன்மைப்படுத்த போதுமானவர். ஏன்னா அவருடைய கண்கள் நீ கனம் பெற்றார், அவருடைய கண்கள் நீ கனம் பெற்றார், அவருடைய கண்கள் நீ கனம் பெற்றார், அவருடைய சிநேகித்திருக்கிறார். காலங்களில் ஆண்டவரே இதுக்கு மேல வச்சிருக்கிற அன்புக்காக நாங்கள் இன்னும் உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, இன்னும் உம்மை தேட எங்களுக்கு கிருபைதான். தயவு மட்டும் விளங்கப்படும் இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுணைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யப்போகிற பெரிய காரியங்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.